Hi viewers, very warm welcome to the World of Education channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது பைத்தான் ப்ரோக்ராம் தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாரி வெயிட் அ மினிட். ஓகே, கேபிள் வந்து இன்சர்ட். ஸோ இன்னைக்கான ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டாஸ் அப்படின்ற மாடியூல் யூஸ் பண்ணிட்டு ஒரு டேட்டா வந்துட்டு அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதாவது சிம்பிளான இருந்ததுதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளான நிறைய ப்ரோக்ராம்ஸை ட்ரை பண்ணும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைத்தனில் வந்துட்டு நிறைய நாலேஜ் கெட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு இன்னும் வந்துட்டு இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா நம்மளோட சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா 100+ வீடியோஸ் வந்துட்டு பைத்தானில் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ வேணும்னாங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான ப்ரோக்ராம் வந்துட்டு ஒரு ஷாப் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கடை இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் வந்துட்டு இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா வர்ற கஸ்டமர்ஸில் எந்தெந்த கஸ்டமர்ஸ்லாம் வந்துட்டு இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணணும். அது வந்துட்டு கஸ்டமரோட டேட்டாவை யூஸ் பண்ணி எந்தெந்த கஸ்டமர்லாம் இனிமேல் வந்துட்டு கஸ்டமராக இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணணும். அதுதான் வந்துட்டு இன்றைக்கான ப்ரோக்ராமோட கோல். ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமோட பேர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சேர்ன் அனாலிசிஸ். இதில் சேர்ன் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம கடையில் ஆல்ரெடி கஸ்டமராக இருந்து இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு குறைபாடுனால நம்மக்கிட்ட இருந்து கஸ்டமர் எல்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான அவங்க தான் வந்துட்டு வாடிக்கையாளர்கள் தான் வந்துட்டு சேர்ன் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சேர்ன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நம்ம கடையில் இருந்து கஸ்டமராக இருந்து இப்போ வேணான்ட்டு போனவங்க. ஓகே, ஸோ அதுக்கு பேர் தான் சேர்ன் அப்படின்றது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு ப்ரோக்ராம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்துட்டு பாண்டாஸ் அப்படின்ற மாடல் தேவை. ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸோ இம்போர்ட் பாண்டாஸ் பிடின்னு போட்டுக்கிறேன். அதாவது பாண்டாஸ் அப்படின்ற மாடலில் பிடி அப்படின்ற அலியாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு வந்துட்டு கஸ்டமரோட டேட்டா தேவை. கஸ்டமரோட டேட்டா இல்லாமல் அனலைஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமரோட டேட்டாஸ் ஈக்குவல் டு என்னென்ன டேட்டாலாம் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமரோட ஐடி, அவங்க மந்த்லி வந்துட்டு அந்த கடையில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதாவது எத்தனை மாதம்லாம் வாங்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமர் 12 மாதம் வருஷம் ஃபுல்லாக வாங்குவாங்க. ஓகே, மாதம் அந்த கடைக்கு வந்துட்டு போகிறவங்க இருப்பாங்க, 6 மாதம் வர்றவங்க இருப்பாங்க, 4 மாதம் 3 மாதம் வர்றவங்க இருப்பாங்க. அதே மாதிரி ஓகேவா? சப்போர்ட் கால்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்துட்டு அந்த கடையில் ஃபோன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி இப்போது பொருள் சரியில்லை, இல்லை டெலிவரி இன்னும் ஆகலை, இல்லை பேக்கெட்டில் டேமேஜ் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது இப்போ ஃபோன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு அந்த மாதிரி ஃபோன் பண்ணுறது இப்போ தான் சப்போர்ட் கால்ஸ். ஓகே, ஸோ இந்த டேட்டாவை பாருங்கள். இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா இது வந்து டிக்ஷனரி. ஓகே, டேட்டாவை வந்துட்டு ஒரு டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி. இந்த கஸ்டமர் ஐடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 101, 102, 103, 104, 105, அதாவது அந்த கடைக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ஓகேவா? தொழில் பண்ணுறவங்க வர்ற கஸ்டமர்ஸுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஐடியை செட் பண்ணி அவங்களோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 101, 102, 103, 104, 105ன்ட்டு கஸ்டமரோட ஐடியை வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா மந்த்லி ஸ்பெண்ட் ஆல்ரெடி சொன்னேன். என்ன அப்படின்னா மாதம் அவங்க எவ்வளோ வந்து செலவழிக்கிறாங்க அந்த அந்த கடைக்கு வந்துட்டு எவ்வளோ செலவழிக்கிறாங்க அப்படின்றது. ஓகேவா? மாதம் வந்துட்டு வாங்கிட்டு போவாங்க இல்லையா, அதுதான். ஓகேவா? ஸோ மந்த்லி ஸ்பெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 101 அப்படின்ற ஐடியில் இருக்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா 500 ருபீஸ் வந்துட்டு மந்த்லி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி 102ல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 102 அப்படின்ற ஐடியில் இருக்கவங்க 200 ரூபா வந்துட்டு மாதத்துக்கு வந்துட்டு செலவழிக்கிறாங்க. மாதத்துக்குன்னு கிடையாது, ஆமாம் மாதத்துக்கு தான். ஸோ சாரி. ஸோ 103ன்ற ஐடியில் இருக்கவங்க 150 ரூபா செலவழிக்கிறாங்க. 104ன்ற ஐடியில் இருக்கவங்க மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா 800 ரூபா செலவழிக்கிறாங்க. 105ன்ற ஐடியில் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 300 ரூபா செலவழிக்கிறாங்க. ஓகே, அடுத்த டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் மந்த்து. இந்த கான்ட்ராக்ட் மந்த் என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ எத்தனை மாதம் வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு அந்த கடைக்கு வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு. இப்போ மாதத்துக்கு ஒரு தடவை வந்தாலும் ஒரு மாதம் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி தானே, அதே தான் இங்கேயும். ஸோ கான்ட்ராக்ட் மந்த்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் 101ன்ற ஐடியில் இருக்கவங்க 12 மாதம் வருவாங்க, அதாவது எல்லா மாதமும் அந்த கடைக்கு வந்துட்டு போவாங்க. ஓகேவா? அதே மாதிரி 102ன்ற ஐடியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 2 மாதம் வருவாங்க, அதாவது மொத்தம் 12 மாதத்தில் வெறும் 2 மாதம் தான் அந்த வாடிக்கையாளர் வந்துட்டு அந்த கடைக்கு வருவாங்க. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் மந்த்ஸில் 103 ஐடி நம்பர் 103ல் பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ ஒரே ஒரு மாதம் தான், 12 மாதத்தில் ஒரே ஒரு மாதம் தான் அந்த வாடிக்கையாளர் வந்து அந்த கடைக்கு வருவாங்க சரியா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 104, இந்த 104ன்ற ஐடியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் 24 மாதம். ஓகே, ஸோ இதில் வருஷத்துக்கு தான் கணக்கெடுக்கும் அப்படின்னு கிடையாது. ஓகே, ஸோ இது 24ன்றது ஒரு மீனிங் என்ன அப்படின்னா 24 மாதம் வருவார். ஓகே, அர்த்தம் அப்படிதான். ஓகேவா, மாதத்துக்கு ஒரு தடவைனாலும் 24 மாதம் வந்துடுவார். ஸோ அதாவது 2 வருஷம் வந்துட்டு கன்டினியூஸாக வர்ற ஒரு ஆள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ஐடி 105ல் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வாடிக்கையாளர் வந்துட்டு 3 மாதம் வருவார். ஓகேவா, ஸோ 12 மாதத்தில் 3 மாதம் வந்துட்டு கண்டினியூஸாக, ஸோ ஏதாவது ஒரு 3 மாதம் வந்துட்டு போகிற ஒரு ஆள். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் கால்ஸு. ஸோ சப்போர்ட் கால்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, கஸ்டமர் வந்துட்டு எத்தனை சப்போர்ட் கால்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஸோ சப்போர்ட் கால்ஸில் 101ன்ற ஐடியெல்லாம் வந்து ஒரே ஒரு சப்போர்ட் கால் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் தான் வந்துட்டு 12 மாதம் வந்திருக்காரு. ஸோ இதுக்கு அர்த்தம் என்னன்னா சப்போர்ட் கால் கம்மியாகுதுன்னா என்ன அர்த்தம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கஸ்டமர் நம்மளோட வாடிக்கையாளர் வந்துட்டு எதுக்கு சப்போர்ட் கால் பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஃபோன் பண்ணுவாங்க. அதே தான் இங்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனைன்னு ஃபோன் பண்ணது ஒரே ஒரு தடவை தான் ஃபோனே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு 12 மாதம் வாங்குறாங்க. அவங்க ப்ராடக்ட்டில் எதுவும் பிரச்சனையே இல்லை. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வாங்கவே தோணுது. மாதம் 500 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இங்கே வாடிக்கையாளர் அதாவது 102ன்ற வாடிக்கையாளர் எண், கஸ்டமர் ஐடி தான் வாடிக்கையாளர் என்னன்னு அர்த்தம் சரியா தமிழில். ஸோ கஸ்டமர் ஐடியில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு 5 தடவை ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, 5 தடவை ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்துட்டு வெறுத்துரும், அந்த ப்ராடக்ட்டே வந்து நமக்கு வாங்கவே பிடிக்காது இப்படிலாம் ஃபோன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்னா. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ 2 மாதம் தான் இவங்களே வருவாங்க சரியா. மாதம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ஒரு 200 தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 103ன்ற ஐடியில் பார்த்தீங்கன்னா 6 தடவை கால் பண்ணிட்டாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கே, ஸோ ஒரே ஒரு மாதம் தான் அவரே வருவார். ஓகேவா, 150 ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து காலே பண்ணது கிடையாது. அப்போனா இவருக்கு என்ன அர்த்தம்? அந்த ப்ராடக்ட் வந்துட்டு இவருக்கு வேல்யூபிளாக இருக்குன்னு அர்த்தம். 800 ஸ்பெண்ட் பண்ணுறாரு, 24 மாதம் வருவார். ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் 105ன்ற வாடிக்கையாளர் இருக்கவரெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மாதம் வருவார், 4 தடவை ஃபோன் பண்ணியிருக்காரு சரியா. ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட டேட்டா. இப்போ உங்களுக்கு டேட்டா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணலாம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நம்மளோட டேட்டா வந்துட்டு ஒரு டேபிள் ஃபார்மில் மாற்றணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு டேட்டா ஃப்ரேம்ன்ற ஃபங்க்ஷனாக அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு சாரி நான் சொல்லிட்டேன். ஓகே, இட்ஸ் ஓகே. ஸோ ஓகே, நம்ம கன்டினியூ பண்ணலாம். ஓகேவா. ஸோ நம்மளோட டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎஃப் ஈக்குவல் பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டேட்டா. இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாவை அந்த டேட்டா ஃப்ரேம்ன்ற ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட டேட்டாவை ஒரு டேபிள் ஃபார்மில் மாற்றிடும். ஓகேவா. ஸோ டேபிள் ஃபார்ம்னா நமக்கு தெரியும் இல்லையா, காலம்ஸ் அண்ட் ரோஸ் இருக்குல்ல, ஒரு இது ஓகே கட்டம் மாதிரி மாற்றும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்ன்னா முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதை நம்ம சேர்னை வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத என்ன பண்ண போகிறோம், ஒரு லாஜிக் பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இங்கே நம்மளோட லாஜிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எந்தெந்த கஸ்டமர்லாம் வந்துட்டு நம்ம கடையில் வாடிக்கையாளராக இல்லாமல், நம்ம எந்தெந்த வாடிக்கையாளர்கள் நம்மளோட கடையில் இல்லை நம்ம தொழிலே வந்துட்டு வாடிக்கையாளராக இல்லாமல் இனிமேல் வாங்கவே மாட்டாங்க, போயிடுவாங்க அப்படின்ற சூழ்நிலையில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு பேர் தான் சேர்ன். ஓகேவா. இந்த சேர்னில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சில கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த வாடிக்கையாளர்லாம் போவாங்க நம்மளே வந்துட்டு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா ரொம்பவே கம்மியாக வந்துட்டு பணம் செலவு பண்ணுறவங்க, ஏன்னா அவங்க அந்த கடையில் கம்மியாக தான் பொருள் வாங்குவாங்க, கம்மியான காசுக்கு தான் பொருள் வாங்குவாங்க சரியா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு கம்மியான மாதம் வந்துட்டு போகிறவங்க கடைக்கு, அதாவது கடைக்கு வந்துட்டு எப்பயாச்சும் தான் வந்துட்டு போவாங்க. அப்படி இருக்கவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே வந்துட்டு கஸ்டமர் எல்லாம் போயிடுவாங்க இல்லையா, அது ஒன்று. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் கால்ஸு, அதாவது அதிகமாக ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா என்ன அர்த்தம், அதிகமாக கம்ப்ளைண்ட் வருதுன்னு அர்த்தம். அதிகமாக அந்த வாடிக்கையாளருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னா அந்த வாடிக்கையாளர் அப்பப்போ கடைக்கு வருவாங்கன்னா வரமாட்டாங்க. ஸோ இதுதான் நம்மளோட கண்டிஷன் சரியா. இந்த மாதிரியான ஒரு சில கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்ன் கஸ்டமர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ கண்டிஷன் நம்பர் 1. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ஸ்பெண்ட், அதாவது மாதம் அவங்க செலவு பண்ணுற காசு 300 ரூபாய்க்கும் கம்மியாக வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்பெண்ட் பண்ணுறவங்க. கண்டிஷன் நம்பர் 2, 6 மாதத்துக்கு இப்போ வந்து கம்மியான மாதம் வந்துட்டு போகிறவங்க. ஓகேவா. கண்டிஷன் நம்பர் 3, சப்போர்ட் கால்ஸ் 3 தடவைக்கு மேலே அதிகமாக கால் பண்ணவங்க. இதுதான் நம்மளோட கண்டிஷன். ஓகே, அண்ட் எதுக்காக அப்படின்னா இந்த எந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரியா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேர்ன். ஸோ இது என்ன பண்ணியிருக்கோம், ஒன்றும் இல்லை, சேர்ன் கஸ்டமர்ஸ் எல்லாம் சம் பண்ணியிருக்கோம். எதுக்காக சம் பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம், அதுக்காக தான். ஓகேவா.
ஸோ இந்த டிஎஃப்ஓ சேர்ன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சேர்ன் இருக்குது பார்த்தீங்களா அந்த காலம், அதில் வந்துட்டு அந்த கஸ்டமர்ஸோட எல்லா டேட்டாவையும் சம் பண்ணிவிட்டு இந்த சேர்ன் கவுண்டில் ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எத்தனை கஸ்டமர்ஸுக்காக நம்ம தெரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள், பிரிண்ட் பண்ணால் போதும் சேர்ன் கவுண்ட். ஓகே, ஸோ டோட்டல் கஸ்டமர் லைக்லி டு சேர்ன் அப்படின்னா ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் டிஎஃப் ஆஃப் சேர்ன் அப்படின்னா ஸோ டிஎஃப் ஆஃப் சேர்னில் என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, நம்மளோட சேர்ன் கஸ்டமர்ஸோட டேட்டா. அந்த டேட்டாவை டிஎஃப்னு என்ன அர்த்தம் அப்படின்னா டேபிள் ஃபார்மில் மாற்றி பிரிண்ட் பண்ணுறோம் அர்த்தம். ஓகே, ஸோ சேர்ன் கஸ்டமர் டேட்டா. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ரன் பண்ணி காட்டுறேன். சரியா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட டேட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், எத்தனை நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்குன்னு பிரிண்ட் பண்ண சொன்னேன் இல்லையா. ஸோ டோட்டல் கஸ்டமர் லைக்லி டு சேர்ன் அப்படின்னா 2 கஸ்டமர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ஐடி நம்பர் 102, ஐடி நம்பர் 103. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஸ்பெண்ட் 200 150 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 2 மாதம் 1 மாதத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. சப்போர்ட் கால் பார்த்தீங்க அப்படின்னா 5 தடவை 6 தடவை கால் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படின்றப்போ இத்தனை தடவை தொடர்பு கொண்டுட்டாங்க. தட் மீன் அது தொடர்புனா என்ன அர்த்தம், ஸோ தட் மீன் கால் பண்ணிக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அதான் தொலை தொடர்பு இதெல்லாம் தமிழில் சொல்லுவோம்ல, அதுதான் சொன்னேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேர்ன், ஸோ ட்ரூ. ஓகே, ட்ரூனா ஒன்றும் அர்த்தம் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அண்டு யூஸ் பண்ணிக்கோல லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அதான் வந்துட்டு ட்ரூன்னு வந்திருக்கு. ஸோ ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதோட லிங்க் கொடுத்துருப்பேன். வேணுங்கிறவங்க இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். தென் வீடியோ முடிக்க முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம சேனலுக்கு வந்துட்டு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தென் விருப்பம் இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, இது வந்துட்டு என்னோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, தென் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பைத்தான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா 100+ வீடியோஸ் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஓகே, ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.